ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன லஞ்ச் எடுத்து வைக்கிறேன் பார்க்கலாமா? நேற்று வீடியோஸ் எதுவும் போடல. ரீசன் என்னென்னா, என் அக்காவோட மாமனார் இறந்துட்டாங்க. ஸோ அவங்களோட டெத்தில் நேற்று மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். அது நம்மளோட கடமை இல்லை. அதனால் நேற்று வீடியோஸ் எதுவும் போடவும் முடியல. அப்புறம் இன்றைக்கி மார்னிங் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால லேட்டாக தான் இருந்தோம். ஒரு சிம்பிள் லஞ்ச் தான். இது புளி சாதம். இது ஆக்சுவலாக சாதம் மீந்துருச்சுன்னா அதில் நைட்டே புளி ஊற்றி வச்சுட்டு அதை மார்னிங் செய்கிற மாதிரி, அந்த மாதிரி புளி சாதம். இதில் நல்லா புளி உப்புலாம் ஊறி போயிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது அந்த மாதிரி தான். உடனே கிளம்பி வந்துடாதீங்க. இதெல்லாம் ஒரு லஞ்சா, இதெல்லாம் நீங்கள் ஒரு வீடியோவாக போடுவீங்களா, உங்களுக்கு வேறு வேலை இல்லையா, இந்த மாதிரியெல்லாம் கேட்காதீங்க. நீங்கள் கேட்டாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வயிறு ரொப்புற எல்லாமே லஞ்ச் தான். நம்ம சாப்பிட்ற எல்லாமே சாப்பாடு தான், எல்லாமே ஸ்பெஷல் தான். இது எங்கள் வீட்டில் இன்றைக்கி நான் என்ன செஞ்சேன் அப்படின்றது தான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இதில் நான் பெருசாக ஸ்பெஷலாக செய்கிறேன், இனோவேஷனாக செய்கிறேன் அப்போல்லாம் எதுவுமே இல்லை. ஆஸ் யூஷுவல் லஞ்ச் தான். நான் என்ன செய்கிறேன் அப்படின்றது மட்டும்தான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இன்றைக்கி லஞ்ச் புளி சாதம். தொட்டுக்கிறதுக்கு துவையல், அதாவது சட்னின்னு சொல்லலாம். இது ரொம்ப ஈஸி. பொட்டுக்கடல, காஞ்ச மிளகா, உப்பு, பூண்டு, கொஞ்சோண்டு புளி, இவ்வளோ தான் இதுக்கு. ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். தோசைக்கும் இது சூப்பராக இருக்கும். இன்றைக்கி தோசைக்கும் இது தான். கூட சாப்பிட்றதுக்கு 2 வாழைப்பழம். ஸோ இன்றைக்கி லஞ்ச் ஸ்பெஷல் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.